ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்றைக்கி நமக்கு டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய சில ஹிந்தி வாக்கியங்கள் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மேட் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட வெப்சைட்டில் போயிட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம வெப்சைட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கான ஃபஸ்ட் சென்டென்ஸ், அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல. ஸோ உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல. இது நம்ம தமிழில் சொல்லும் பொழுது அது உண்மையா பொய்யா என்று எனக்கு தெரியவில்லை. என்று வந்ததுனாலே நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு அடுத்தது வர சென்டென்ஸ் தான் ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம். ஸோ நம்ம நிறைய வீடியோஸில் அந்த ஃபார்மேட் பார்த்துருக்கோம். ஸோ முஜே பத்தா நஹி அப்படின்னா எனக்கு தெரியவில்லை. முஜே அப்படின்னா எனக்கு தெரியவில்லை அப்படின்னா பத்தா நஹி எனக்கு தெரியவில்லை. கி அப்படின்னா என்று. அது உண்மையா பொய்யா, ஏ சச் ஹே யா நஹி, அது உண்மை அப்படின்னா ஏ சச் ஹே, யா நஹி அப்படின்னா யா அப்படின்னா இல்லையா அப்படின்னு கேட்குறோம். அது உண்மை அல்லது பொய். ஸோ இது உண்மையா இல்லை பொய்யா அப்படின்றதுக்கு. ஸோ திஸ் இஸ் ட்ரூ ஆர் நாட், அந்த ஆர் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு தான் யா வருது. ஸோ நம்ம இங்கிலீஷில் அல்லதுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ சாரி இங்கிலீஷில் ஆர், தமிழில் அல்லதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு ஹிந்தியில் யா வரும். ஸோ முஜே பத்தா நஹி கி யா சச் ஹே யா நஹி, அது உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ இங்கே நம்ம உண்மையா பொய்யான்னு அப்படின்னு சொல்கிறோம். இங்கே யாக்கு பதிலாக ஏ சச் ஹே யா ஜூத் அப்படின்றதும் சொல்லலாம். ஜூட் அப்படின்னா பொய் அப்படின்றது அர்த்தம். அது உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியல அப்படின்றது பேச்சு வழக்கில் நம்ம பேசுவோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு முஜே பத்தா நஹி கி யா சச் ஹே யா நஹி. அடுத்தது பாருங்கள், அவர் வருவாரா இல்லையான்னு எனக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்கு. அவர் வருவாரா இல்லையான்னு பார்ப்போம். ஸோ அவர் வருவாரா இல்லையா என்று பார்ப்போம். என்றுக்கு அடுத்தது என்ன வருது, நாம் பார்ப்போம். ஹம் தேக்கேங்கே இல்லைனா தேக்கேங்கே. என்று அப்படின்னா கி. ஸோ ஹம் தேக்கேங்கே கி, அவர் வருவாரா இல்லையா. ஓ ஆத்தா ஹே யா நஹி, அவர் வருவார் அப்படின்னா ஓ ஆத்தா ஹே, அவர் வருகிறார் அப்படின்னா ஓ ஆத்தா ஹே. யா நஹி அப்படின்னா இல்லை. ஸோ ஹம் தேக்கேங்கே கி ஓ ஆத்தா ஹே யா நஹி. மழை வருமா இல்லையான்னு தெரியல, நம்ம கூட எடுத்துகிட்டு போகிறது நல்லது அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ மழை வருமா இல்லையான்னு எனக்கு தெரியலை. முஜே நஹி பத்தா இல்லைன்னா நஹி பத்தா. கி என்று அப்படின்னு சொல்கிறது கி. பாரிஷ் ஹோகி யா நஹி, மழை வரும் அப்படின்னா பாரிஷ் ஹோகி, அல்லது வராது யா நஹி. ஸோ முஜே நஹி பத்தா ஹி, நஹி பத்தா கி பாரிஷ் ஹோகி யா நஹி, இஸ்லியே அதனால், சாத்தா லேக்கர் ஆயே அச்சா ஹை, குடை எடுத்துகிட்டு போகிறது நல்லது. அதனால் அப்படின்னா இஸ்லியே. சாத்தா அப்படின்னா குடை, லேக்கர் ஆயே அப்படின்னா எடுத்துகிட்டு போகிறது, அச்சா ஹே அப்படின்னா நல்லது. தூங்க வேண்டிய நேரமாச்சு, போய் தூங்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ சோனேகா சமை ஹோகையா ஹே. ஸோ சோனேகா சமை அப்படின்னா தூங்க வேண்டிய நேரம். ஸோ சோவோ அப்படின்னா தூங்கு அப்படின்றது அர்த்தம். சோனேகா சமை அப்படின்னா தூங்க வேண்டிய நேரம். ஆச்சி அப்படின்னா ஹோகையா ஹே. ஜாக்கர் சோஜாவோ அப்படின்னா போயிட்டு தூங்கு. ஸோ நைட்டு சாப்பிட வேண்டிய நேரம் இது அப்படின்னு சொல்கிறதுக்கு இப்போ அப்படின்னா அப். ஸோ இப்போ நைட்டு சாப்பிட வேண்டிய நேரம், இல்லை நைட்டு சாப்பிட வேண்டிய நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு போஜன் கா சமை ஹோகையா ஹே. இல்லை ராத் கா கானா அப்படின்னு சொல்லலாம். ராத் அப்படின்னா நைட்டு, ராத் கா கானா அப்படின்னா நைட்டுக்கான சாப்பாடு அப்படின்றது அர்த்தம். சமை ஹோகையா ஹே அப்படின்னா, ஸோ கானா சமை ஹோகையா ஹே, நைட்டு சாப்பிட வேண்டிய நேரம் ஆச்சு அப்படின்றது அர்த்தம். ஸோ அந்த மாதிரி நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு சமை ஹோகையா அப்படின்ற அந்த ஒரு ஃப்ரேஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு நீங்கள் நிறைய வேர்ப்ஸ் மட்டும் மாற்றி மாற்றி நீங்கள் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கலாம். அவர்கிட்ட உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் இது, இனிமேல் உண்மையை மறைக்கிறது நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ அவர்கிட்ட உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் இது. உன்கே பாஸ் சச் போல்னே கி டைம் ஆகையா ஹே, இல்லை சமை ஆகையா ஹே அப்படின்றத சொல்லலாம். ஸோ ஹோகையா அப்படின்னா ஆச்சு, நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு சமை ஆகையா இல்லை டைம் ஆகையா அப்படின்றத சொல்லலாம். ஸோ டைம் ஆகிடுச்சு அப்படின்னா சமை ஹோகையா ஹே இல்லை டைம் ஹோகையா ஹே. இதுவே நேரம் வந்துடுச்சு, சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு போல்னேக்கா டைம் இல்லை போல்னேக்கா சமை ஆகையா ஹே அப்படின்னா வந்துவிட்டது அப்படின்றது அர்த்தம். உன்கே பாஸ் அப்படின்னா அவர்கிட்ட, சச் அப்படின்னா உண்மை. ஸோ உன்கே பாஸ் சச் போல்னேக்கா டைம் ஆகையா ஹே. இஸ்கே பாத் இதுக்கு மேலே சச்கோ உண்மையே. சிப்னா அச்சா நஹி ஹே, சிப்னா அப்படின்னா மறைக்கிறது, அச்சா நஹி ஹே அப்படின்னா நல்லது அல்ல. ஸோ அவர் வர வேண்டிய நேரம் இது அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ அப் அப்படின்னா இப்போ, உஸ்கே அப்படின்னா அவர், ஆனேக்கா சமை ஹோகையா ஹே அவர் வர வேண்டிய நேரம் ஆச்சு, இல்லை இது அவர் வர வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹோகையா ஹே.
ஸோ ஸ்கூலுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் இது அப்படின்னு சொல்கிறதுக்கு, இல்லை ஸ்கூலுக்கு வேலைக்கு ஏதோ ஒரு இடத்துக்கு கிளம்ப வேண்டிய நேரம் இது அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஸோ எந்த இடமோ அதை சொல்லிவிட்டு கேளியே. ஸோ ஸ்கூலுக்கே கேளியே இல்லை காம் கேளியே அப்படின்னா வேலைக்காக இல்லை ஸ்கூலுக்காக. நிக்கல்னே கா சமை ஹோகயா ஹே. ஸோ கிளம்புறதுக்கு வந்து நிக்கலோ அப்படின்றத சொல்லுவோம். ஸோ நிக்கல்னா கா சமை அதாவது ஒரு இடத்துல இருந்து கிளம்புறது லீவ். ஸோ நிக்கல்னே கா சமை ஹோகயா ஹே நேரம் ஆயிடுச்சு. ஸோ வர வேண்டிய நேரத்தில் சரியாக வருவேன் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு, வர வேண்டிய நேரத்தில் நான் சரியாக வருவேன். ஸோ நான் வருவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு, நான் சரியாய் வருவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மே டீக் சமை அப்படின்னா சரியான நேரத்தில், இல்லை டைம் பர். ஸோ தீக் சமை அப்படின்னா சரியான நேரத்தில், இல்லை சமைப்பர் டைம் பர். சமைக்கு பதிலாக டைம்னு சொல்கிறோம், அவ்வளோதான். பேச்சு வழக்கில் நம்ம வந்து டைம் என்னாச்சுன்னு தானே நம்ம கேட்குறோம், அந்த மாதிரி தான். மே டீக் மே டீக் பர் ஆவுங்கா, மே டீக் சமை ஆவுங்கா, இல்லைனா மே சமை பர் ஆவுங்கா. ஸோ சமைக்கு பதிலாக டைம் சொல்கிறோம். நான் சரியாய் வருவேன். ஜிஸ் டமே ஆனாஹே வர வேண்டிய நேரத்தில் அப்படின்னா வந்து ஸோ கரெக்டான சமயத்தில் அந்த நேரத்தில் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஜிஸ் சமை ஆனாஹே. ஸோ எந்த நேரத்தில் வரணுமோ அப்போ நான் சரியாக வருவேன். ஸோ எந்த நேரத்தில் வரணுமோ அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் வந்து ஜிஸ் சமை ஆனாஹே. இங்கே சமைக்கு பதிலாக டைம் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கு, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு எந்த வேர்டு ஈஸியாக இருக்குன்னு தோணுதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் டைம் அப்படின்னா அதுக்கான ஹிந்தி வார்த்தை வந்து சமை. ஸோ மே தீக் சமை பர் ஆவுங்கா, இல்லை மே தீக் டைம் பர் ஆவுங்கா ஜிஸ் சமை ஆனாஹே. போக வேண்டிய நேரத்துக்கு சரியாக போவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து மே சமை பர் ஜாவுங்கா, நான் போவேன். ஸோ இங்கே அதனால் வந்து சமை பர் ஜாவுங்கா ஜிஸ் டைமை ஜானாஹே. ஸோ போக வேண்டிய நேரம் அப்படின்னா வந்து எந்த நேரத்துக்கு போகணுமோ அப்போ நான் சரியாக போவேன். ஜிஸ் சமை ஜானாஹே. சொல்ல வேண்டிய நேரத்தில் உண்மையை அவர் சொல்லுவார் அப்படின்னு சொல்கிறதுக்கு, உண்மையை அவர் சொல்லுவார். ஓ சமைப்பர் சச்கோ பத்தா ஏகா, அவர் சொல்லுவார். அதனால தான் பத்தா ஏகா. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் அந்த ஊங்கா சவுண்டில் பார்த்துட்டு இருந்தோம், போவேன் வருவேன்னு. இங்கே வந்து தேர்ட் பர்சனை பற்றி பேசுகிறோம், அதனால தான் பத்தா ஏகா. ஓ அப்படின்னா அவர், சமைப்பர் ஸோ கரெக்டான சமயத்தில், உண்மையை சச்கோ பத்தா ஏகா அப்படின்னா சொல்லுவார். அவர் சரியான நேரத்தில் உண்மையை சொல்லுவார். எந்த நேரத்தில் சொல்ல வேண்டுமோ, ஜிஸ் சமை பத்தானா ஹே. ஜிஸ் சமை அப்படின்னா எந்த நேரத்தில் சொல்ல வேண்டுமோ அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து பத்தானா ஹே. சொல்ல வேண்டிய நேரத்தில் அவர் உண்மையை சொல்லுவார் அப்படின்றத பார்த்தோம். அடுத்தது வந்து கேட்க வேண்டிய நேரத்தில் அவர்கிட்ட நாம் கேட்கலாம். ஸோ நாம் கேட்கலாம், நாம் ப்ளூரல் ஃபார்ம், அதனால் ஹம் அப்படின்னா நாம், உஸ்கே பாஸ் அப்படின்னா அவர்கிட்ட கேட்போம் கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து பூச்சேங்கே. ஜிஸ் சமை பூச்சனாகே எந்த நேரத்தில் கேட்கணுமோ, ஜிஸ் சமை அப்படின்னா எந்த நேரத்தில் கேட்க வேண்டுமோ அப்படின்னா வந்து பூச்சனாகே அப்படின்றது அர்த்தம். ஸோ இப்போ பார்த்த நம்ம ஃபார்மேட்ஸ்லாம் வந்து ஒரு 2-3 ஃபார்மேட்ஸ் கலந்து தான் இந்த வீடியோவில் பார்த்தோம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய இடங்களில் யூஸ் பண்ண முடியும், நிறைய இடங்களில் தேவைப்படும். நீங்கள் ஜஸ்ட் வேர்பை மட்டும் மாற்றி இந்த சென்டென்ஸ் ஃபார்மேட் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய சென்டென்சஸ் நீங்களே ஃப்ரேம் பண்ணி பேசலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.